எப்போவுமே செய்கிற வெண்பொங்கலை விட இந்த மாதிரி இந்த சீசனில் மல்லி பார்த்திங்கன்னா ரொம்ப சீப்பாக இருக்கும். அப்போ இந்த மாதிரி அரைச்சி போட்டு செய்யும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், பார்த்திங்கன்னா நல்லா மணமாகவும் இருக்கும், அது கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும். வாங்க எப்படின்னு பார்த்துடலாம். அதுக்கு பாருங்கள், அரை கப் அளவுக்கு பாசிப்பருப்பை பேனில் போட்டு லைட்டாக வறுத்துக்கலாம். ஸ்டவ் அமைச்சிட்டு ஒரு கப் அளவுக்கு அரிசி பச்சரிசி சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு ஊற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் மல்லியும் கொஞ்சம் பச்சை மிளகாய் தேவையான அளவுக்கு காரத்துக்கு போட்டு நைஸாக அரைச்சி அரை கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு குக்கர் எடுத்துகிட்டு ஊற வச்சுருக்கிற அரிசியும் பருப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் நான். இப்போ பார்த்திங்கன்னா 1.5 கப் அளவுக்கு 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அரைச்சா அந்த மல்லியை சேர்த்துட்டு ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணால் நல்லா குலைவாக வெந்திருக்குது. இப்போ இது நல்லா கலந்து விட்டுட்டு இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவையும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு பாருங்கள், ஒரு கரண்டியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நெய் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது கூட மிளகு, சீரகம், அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் செவந்ததுக்கப்புறம் இது கூட இஞ்சி, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு பொங்கலில் சேர்த்து கலந்தால் சும்மா கம கமன்னு நம்ம மல்லி பொங்கல் ரெடிங்க.